கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட மனித மண்டை ஓடுகள் இனியாவது மத்திய அரசு அறிக்கையை வெளியிடுமா? தங்கம் தென்னரசு கேள்வி. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனின் மண்டை ஓடுகள் ஆய்வு செய்யப்பட்டு அவரின் முகம் இங்கிலாந்தின் லிவர்பூல் ஜான் மூர்ஸ் பல்கலைக்கழகத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மத்திய அரசு இனியாவது கீழடி அறிவிக்கையை வெளியிடுமா என நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் அதாவது முன்னாள் ட்விட்டர் பக்கத்தில் அவர் கூறியதாவது: கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட மனித மண்டை ஓடுகளை ஆராய்ந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனின் முகம் அறிவியல் முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாதனையை லிவர்பூல் ஜான் மூர்ஸ் பல்கலைக்கழகம் மேற்கொண்டுள்ளது. தமிழர்கள் நாகரிகத்தில் சிறந்தவர்களாக இருந்ததை வெளிப்படுத்தும் கீழடி கண்டுபிடிப்புகள் உலக அரங்கில் அறிவியல் சான்றுகளுடன் வெளிவருவது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நிலையில் இந்த பின்னணியில் மத்திய அரசு கீழடி அறிக்கையை வெளியிடுமா என்பது 8 கோடி தமிழர்களின் ஒரே கேள்வி என தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு கீழடியில் தொல்லியல் துறையின் மூலம் அகழாய்வு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. கடந்த ஆண்டு 10ஆம் கட்ட அகழாய்வுகள் நடைபெற்றன. இதில் நகர நாகரிகம், எழுத்தறிவு போன்ற முன்னேற்றங்கள் தொல்லியல் ஆதாரங்களுடன் உறுதி செய்யப்பட்டன. குறிப்பாக கிமு 6ஆம் நூற்றாண்டில் எழுத்தறிவு பெற்ற சமூகமாக தமிழ் சமூகம் விளங்கியதையும் இந்த அகழாய்வுகள் வெளிக்கொணர்ந்தன. மேலும் கிமு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இரு மனிதர்களின் மண்டை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டன. அவற்றின் அடிப்படையில் மேம்பட்ட தொழில்நுட்பத்தால் முக உருவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மற்றும் லிவர்பூல் ஜான் மூர்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டன. கொந்தகை அருகே கண்டெடுக்கப்பட்ட எலும்புகளில் DNA ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது பழங்கால தமிழர்களின் வழித்தோன்றல்களை கொந்தகை அருகே கண்டெடுக்கப்பட்ட எலும்புகளில் DNA ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இது பழங்கால தமிழர்களின் வழித்தோன்றல்களை விளக்கும் என நம்புகிறது. 2014 முதல் கீழடியில் அகழாய்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தொல்லியல் கண்காணிப்பாளராக பணியாற்றியதையும் குறிப்பிடலாம். அவரது குழு மேற்கொண்ட ஆய்வுகள் மூலம் நகர நாகரிகம் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பின்னர் அமர்நாத் அசாம் மாநிலம் குவாத்திக்கு மாற்றப்பட்டதை தமிழகத்தில் கடுமையாக எதிர்த்தனர். தற்போதைய 10வது கட்ட அகழாய்வுகள் நடந்து வருகின்றன. 2023 ஜனவரியில் கீழடியில் நடந்த முதல் 2வது கட்ட அகழாய்வு அறிக்கைகள் இந்திய தொல்லியல் துறைக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. ஆனால் 2 ஆண்டுகளாக அந்த அறிக்கைகள் வெளியிடப்படாமல் இருக்கின்றன. இந்த அறிக்கைகளில் தொழில்நுட்ப விவரங்கள் குறித்து திருத்தங்கள் தேவைப்படுகின்றன என இந்திய தொல்லியல் துறை அமர்நாத்துக்கு கடிதம் அனுப்பியது. அதற்கு தந்த பதிலில் ஆய்வறிக்கை அறிவியல் முறையை பின்பற்றியதாகும். கிமு 5ஆம் நூற்றாண்டு முதல் 8ஆம் நூற்றாண்டு வரை பொருந்தும் அறிக்கை சரியாகவே உள்ளது. திருத்தம் தேவையில்லை என அவர் தெளிவுபடுத்தினார். இந்த நிலையில் கீழடியில் தொடர்ந்து புதிய கண்டுபிடிப்புகள் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கதாகும்.